கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்றார். அங்கு உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அப்போது பெண்கள் அவரிடம் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அண்ணாமலை. அப்போது கள்ளச்சாராயமும் திமுக நிர்வாகிகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளனர் என குற்றம் சாட்டினார். உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என்றார். முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க, இல்ல நான் ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க. குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதுதான். அதை செய்யாமல் அரசு இருக்கு. முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனி மனிதன் தப்புன்னு சொல்லிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலிக்கு காரணமான மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் மாற்றம் செய்வதால் மட்டுமே தீர்வு அல்ல என்றும், காவல் நிலையத்திற்கு பின்னால் சாராயம் விற்பனை செய்வது அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்று கூறுவது உண்மையில்லை என கூறினார். மாவட்ட ஆட்சித்தலைவரை இடமாற்றுவதோ காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுவது மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்காது. நிச்சயமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்பட இதற்கு பொறுப்பேற்று அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற காவல்துறை அத்துணை பேரையும் அரசாங்கம் கைது பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவமனையில் விஷச்சாராயம் அருந்தியவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல் கூறி அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தருவதன் மூலம் கள்ளச்சாராயம் அருந்துபவர்களுக்கு அரசு நிதி கொடுத்து ஊக்குவிக்கிறதா என கேள்வி எழுப்பினார். ஒரு கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஒரு முதல்வர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை இறந்தவங்களுக்கு 10 லட்சம் அறிவிக்கிறாருன்னா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அப்போ நம்மளும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் வரும் அப்படின்றதுதான் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது தப்பான ஒரு முன்னுதாரணம். கள்ளச்சாராயம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இனி எங்கேயுமே நடக்காதவனும் காப்பாற்றணும் நிச்சயம் மக்களை. இன்னைக்கு அதிகாரிகளை மாத்துறதுனாலயோ 10 லட்சம் கொடுக்கறதுனாலயோ இது தீர்வு இல்லை, இது கண் துடைப்பு தான். இது விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை சசிகலா நேரில் சென்று பார்வையிட்டு சிகிச்சை குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும், அதிகாரிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஒரு கலெக்டரையோ மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது ஒரு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியையோ மாற்றுவதனால எதுவும் நடக்க போறதில்ல. ஒரு அதிகாரி காவல்துறையில் இருக்காங்கன்னா நீங்க சஸ்பெண்ட் செய்யணும். வெறும் மாற்றல் அதுக்கு தீர்வு ஆகவே ஆகாது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.